வணக்கம் என் நண்பர்களே. நான் உங்கள் தக்காளி பேசுறேன். ஆமாம், சாதாரணமா நீங்கள் ரசம் காய்க்கும், சாம்பார் கொதிக்கும் நேரத்தில் பாத்திரத்தில் குதிக்கிற அந்த தக்காளி தான். ஆனா இன்னைக்கு நான் ஒரு வேற லெவல் தக்காளி. எனக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்கு, ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்குது. அதுதான் இப்போ உங்க முன்னாடி நான் பேசுறதுக்கா கொண்டு வந்திருக்கு. நான் ஒரு விதைய தாண்டி வந்தவன். ஒரு கருப்பு சின்ன சதுர பூமியில எனது பயணம் ஆரம்பமாயிருக்கு. மழை பெய்யும், சூரியன் அடிக்கும், சில நேரம் பூச்சி வந்து கடிக்கும். ஆனா என்ன நடக்குது தெரியுமா? நான் மேல மேல மேலவா வளர்றேன். இதுதான் வாழ்க்கை. எப்படி ஒரு காய்கறிக்கே இந்த அளவுக்கு ஆவல் இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கணும். நீங்க யாரு? ஒரு மனிதன், ஒரு சிந்தனையோட பிறந்தவங்க. உங்களுக்குள்ள எத்தனை லட்சம் தக்காளிகளுக்கும் இருக்காத அறிவு இருக்கு தெரியுமா? நான் ரெட் கலர்ல இருக்கேன், அதான் எல்லாருக்கும் எனக்கு கிரேவ் இருக்கு. ஆனா என் ரெட்டினஸ் ஒரு நாள் வந்ததே. நான் பச்சையாக இருந்த போது எல்லாரும் என்ன சைட்ல வச்சாங்க? இது இன்னும் பச்சையா இருக்கு, ரசத்துக்கு ஒர்க் ஆகாதுன்னு சொன்னாங்க. ஆனா என் மனசு சொல்லுச்சு, தக்காளி, உனக்குள்ள பொட்டன்ஷியல் இருக்கு. பழுக்கிற வரைக்கும் உன்னால யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. நீங்க யாராவது ஒருத்தர் உங்க வாழ்க்கையில சந்தேகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நினைச்சுக்கோங்க, ஒரு தக்காளியும் ஒரு நாள் ரெட்டாவும் ஸ்பைசியாகவும் ஸ்கில்ஃபுல்லா வளர்ந்துதான் யூஸ் ஆகுறான். சில சமயம் எல்லாரும் என்ன நறுக்குறாங்க, சில சமயம் என்ன விழுங்குறாங்க, சில சமயம் பக்கத்துல மிளகாயும் சேர்த்து என்ன ஸ்பைசியா ஆக்குறாங்க. ஆனா நான் எப்பவுமே என்னோட உண்மையான சுவைய விட மாட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்கள் உள்ளுக்குள் ஒரு சிறந்த தக்காளி இருக்கான். அவன் ஒரே ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டே இருக்கான். வளர நீ தயார் இருக்கணும். வளர்ச்சி வேகம், தன்னம்பிக்கை, உண்மை நிலை, அதையும் தாண்டி ஒரு சிறந்த நீ உருவாவதுக்கு தக்காளி கூட காத்திருக்கும். நீங்க காத்திருக்க வேண்டாமா?